வணக்கங்க. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போகும்போது நமக்கு பின்னாடியே ஒருத்தர் வந்து குறுக்கு வந்து விழுகிறார். குறுக்கு போகிறாருன்னா என்னங்க, அவரை நீங்கள் வெல்கர் வேட பேசியோ இல்லை நான் நல்லா முன்னாடி இருக்கேன்ல நீங்கள் அதுக்குள்ள இடையில போறீங்களா ஆர்கியூமெண்ட்டெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. விட்டுறணுங்க. விட்டுட்டால் அவருக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது. பொறுமை இல்லை. நீ என்னை பார்க்குறதுக்கு பொறுமையாக நின்று லைனில் வந்து நீ என்னை பார்க்குறதுக்கு உனக்கு பொறுமை இல்லை. இவ்வளோ அவசரப்பட்டு மற்றவங்களை முண்டிட்டு வந்து என்னை பார்க்குறீனால் நீ எல்லா விஷயத்திலும் இப்படித்தானே இருப்ப அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவார். இறைவன் கொடுப்பாருங்க அதுக்கெல்லாம் தண்டனை. நீங்கள் அவசரப்படுறீங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போய் பொறுமையாக நின்று அவர் பார்த்தாவே போதுங்க. பார்த்தாவே போதும். நாளை முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. 4 பேர்த்துக்கு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கோயிலெல்லாம் செக்யூரிட்டியெல்லாம் நிற்பாங்கள்ல, ஆளுக்கு ஒரு 50 கொடுங்க. மனம் குளிரும். வெளியே வந்த ஒரு 50 கொடுங்க. ஒரு 10 கொடுங்க. இல்லாட்டி ஒரு ரூபா கொடுத்துடுவாங்க. மகராசன் கொடுத்தார் 10 ரூபா அப்படின்னு வரணுங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். பாவச் செயல் ஈடுபடவே கூடாதுங்க. பாவச் செயலுன்னா என்ன தெரியுங்களா? பாவம்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாவச் செயலுன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தவறு பண்ணவே கூடாது. என்னங்க, நம்ம துணையாக இருந்தாலும் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் நாம் எதுவுமே ஈடுபடக்கூடாது. அவங்க மகிழ்ச்சிகரமாக அவங்களுடைய சிக்னல் காட்டும் போது தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும், எதுவும் பேச முடியும். அப்போ தாங்க 2 பேர்த்துக்குமே கணவன் மனைக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டு, ஒரு இன்பம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். நமக்கு வேண்டி இண்டிவிஜுவல் என்றுடைய சந்தோஷத்துக்கு மட்டும் நம்ம எதாவது பண்ணோம்னா அது பாவச் செயல் ஆகுங்க. பாவ கணக்கு மேலேறி 1 2 3 4 5 6 7 8 10 இப்படி ஆகிட்டு 1000 கணக்கு ஆகும்போது உங்கள் பாவ கணக்கு வந்து ரெட்டுங்களை மேலே எழுதிடுவாங்க. எழுதும்போது சில இதில் எல்லாம் நீங்கள் காலங்கள் முடியறதுக்குள்ளே அதெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு தான் போகணும். சந்தோஷமாக இருக்கணுங்க, இன்பமாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பற்றுதலாக இருக்கணும், தர்ம சிந்தனை இருக்கணும். நல்லா உழைங்க. நல்லா கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தர்மம் பண்ணி பாருங்கள். அடுத்த நாள் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையே தெரியும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் சரிங்களா, பாருங்கள், யோசனை உண்டுங்க. நான் முருகனுடைய அருள் வச்சு முருகனுடைய பூஜை புனிஸ்காரத்துலேருந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய வீடியோங்க இதெல்லாம். யோசனை உண்டுங்க. வச்சுட்டுங்களா? ஓகே.